வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 5 வாரமா நடந்துட்டு இருக்கிற மோதல் இப்போ எப்படி தீவிரமாகி உலகம் முழுசும் அதோட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு விரிவா பார்க்கலாம். இது வெறும் 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் இல்ல, இதனால பல சிக்கலான விளைவுகள் உருவாகிட்டு இருக்கு. சரி வாங்க, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ஒரு பரபரப்பான வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்க எண்ணெய நீங்களே பாத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கணும், அவங்களோட நட்பு நாடுகள் கிட்ட இருந்த உறவுல எப்படி விரிசல் விழுந்திருக்கணும் புரிஞ்சுக்க. இதுதான் இந்த பிரச்சனையோட ஆணி வேரே. முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வி, இந்த போர் நிஜமாவே முடிய போகுதா? ஏன்னா வாஷிங்டன்ல இருந்து வர்ற செய்திகள் ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் போர் முடிய போகுதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் படைகளை குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இரட்ட நிலைப்பாட்டுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தன்னோட ராணுவ பலத்தை பயங்கரமா காட்டிட்டு இருக்கு. 6000க்கும் மேற்பட்ட வீரர்களோட USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கி கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்காங்க. இது சும்மா ஒரு படை நகர்வு இல்ல, ஈரானுக்கு கொடுக்கப்படுற ஒரு நேரடி வார்னிங். அதோட நிக்கல, கடற்படை மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான தரைப்படை வீரர்களையும் அந்த பகுதிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க நாங்க ரெடின்னு அமெரிக்கா ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய ராணுவ ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போதே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க இறுதிக்கோட்டை பார்த்துட்டோம், முடிவு நெருங்கிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் படைகள், இன்னொரு பக்கம் சமாதான பேச்சு. இந்த முரண்பாடு தான் எல்லாரையும் குழப்பத்துல ஆழ்த்துது. இந்த குழப்பத்துக்கு மேல அதிபர் ட்ரம்ப் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ராணுவ நடவடிக்கை இன்னும் 2-3 வாரத்துல முடிஞ்சிடும்னே ஒரு டைம் லைனே கொடுக்கறாரு. இது நிஜமாவே போர் முடிய போறதுக்கான அறிகுறியா, இல்லை இது ஒரு அரசியல் தந்திரமா? இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. சரி, இப்போ இந்த மோதல் அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளையும் தாண்டி எப்படி மத்த நாடுகளையும் இதுக்குள்ள இழுக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு உலக மையப்புள்ளிலிருந்து தொடங்குது. இந்த ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல எவ்வளோ முக்கியம்னா, 5ல் 1 பங்கு கச்சா எண்ணெய் இந்த சின்ன வழி மூலமா தான் போகுது. ஒருவேளை ஈரான் இந்த வழியை மூடிட்டா உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிடும். இதை தடுக்கத்தான் இப்போ ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா கூட கைகோர்க்குது. இதனால இந்த சண்டை ஒரு பிராந்திய போரா மாறுறதுக்கான ஆபாயம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா இந்த போரோட தாக்கம் ராணுவ நடவடிக்கைகளோட நிக்கல. பல வருஷமா இருந்த நட்புறவுகள் எல்லாம் எப்படி பெரிய விரிசலை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். இது ராஜதந்திர உறவுகளையும் ரொம்பவே பாதிக்குது. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை இல்ல. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளோட பாதுகாப்புக்கு அடித்தளமா இருக்கிற நேட்டோ கூட்டணிய அமெரிக்கா கேள்வி கேக்குது. ஈரான் பிரச்சனை முடிஞ்சதும் நேட்டோ கூட இருக்கிற உறவை நாங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றது உலக அரசியல் போக்கைய மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விரிசல் அமெரிக்காவோட மட்டும் நிக்கல. இங்க பாருங்க, பிரான்ஸோட கொள்கைகள் விரோதமா இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் அவங்க கிட்ட இருந்து ராணுவ உபகரணங்கள் வாங்குறதே நிறுத்திட்டாங்க. அதே நேரத்துல அதிபர் ட்ரம்ப் உங்க எண்ணெயை நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி அமெரிக்கா இனிமே உலகத்துக்கு காவலாளியா இருக்காதுங்கிற மெசேஜை ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது கூட்டணிகளுக்குள்ள நம்பிக்கை எவ்வளோ குறைஞ்சிட்டு வருதுன்னு அப்பட்டமா காட்டுது. சரி, இந்த ராணுவ அரசியல் குழப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதனால நம்ம எல்லாரோட பாக்கட்டும் எப்படி பாதிக்கப்படுது? ஆமாங்க, இப்போ நாம பொருளாதாரம் பத்தி பேச போறோம். இந்த போருக்கான விலைய இப்போ உலக பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையோட கணிப்பு உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 மாச சண்டை அரபு நாடுகளோட 1 வருஷ பொருளாதார வளர்ச்சியை மொத்தமா காலி பண்ணிடும்னு சொல்றாங்க. அதாவது அந்த பகுதி 1 வருஷம் பின்னோக்கி போயிடும். இதனால அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பெரிய பொருளாதார கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளா இந்த போரோட தாக்கம் உங்க வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. அமெரிக்கால 1 கேலன் பெட்ரோல் விலை $4 தாண்டிடுச்சு. இது ஒரு சின்ன உதாரணம் தான். உலகம் முழுசும் அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறதுக்கான அபாயம் வந்திருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு மட்டும் தெளிவா தெரியுது. இப்போ இருக்கிற நிலைமை ரொம்பவே நிலையற்ற, கணிக்க முடியாத ஒரு சூழல். இதோட முக்கியமான அம்சங்களை இப்போ ஒரு தடவை சுருக்கமா பார்த்திடலாம். அப்போ மொத்தத்துல என்ன நடக்குது? ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனுப்புறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் போர் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி கூட்டாளிகளை நேரடியா சண்டைக்குள்ள இழுக்கிறாங்க. ஆனா நேட்டோ மாதிரி ரொம்ப காலமா இருந்த கூட்டணிகளையே கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சண்டையால வர்ற பொருளாதார சுமை சாதாரண மக்கள் மேலதான் விழுது.
ராணுவ இழப்புகள், அரசியல் விரிசல்கள், பொருளாதார சுமைன்னு இந்த போருக்கு நம்ம கொடுக்கிற விலை ரொம்பவே அதிகம். ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த போரினால ஏற்பட போற நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும்? உடைஞ்சு போன நம்பிக்கையை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியுமா? இதிலிருந்து ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகுமா? இதெல்லாம் தான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள்.